வணக்கம். Welcome to the Professor's World This Week, episode number 14. And this is your professor is reporting on 28th of July 2024. பார்ப்போம் கடைசியா 2 வாரங்கள் என்ன நடந்தது அப்படின்னு வந்து குயிக்காக பார்ப்போம். அப்புறம் இறுதியில் ஒரு செய்தி சுருக்கம் விரிவாக இந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். அதாவது முதல்ல வந்து அனந்த் அம்பானியோட கல்யாணம். அனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் அவங்களோட கல்யாணம் வந்து ரொம்ப ஆடம்பரமா வந்து நடைபெற்றது. மும்பையே வந்து ஸ்தம்பித்து போனது. நிறைய செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட போனார். ஒரு அண்ணா ஆட்டம் வந்து பல வீடியோ வைரல் ஆச்சு. ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன், ஜஸ்டின் பீபர், ஜான் சீனா, பல செலிபிரிட்டி வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அக்கேஷனாக வந்து பார்த்துனாங்க. இதில் இருந்து ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, இந்த கல்யாணம் இந்த என்டையர் கல்யாண எக்ஸ்பென்ஸ் வந்து அம்பானி ஃபேமிலிக்கு வந்து 0.05% ஆஃப் தேர் ஹோல் அசட். பாருங்க, 0.05, இட்ஸ் நத்திங் ஃபார் தம். பட் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கல்யாணம் வந்து செஞ்சாங்க. அடுத்து வந்து பார்க்கணும்னா நம்ம ஜோ பைடன் வந்து பார்க்கணும். ரொம்ப வயசான ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கு இப்போ கரண்டாக இருக்காரு. ஒரு COVID-19 வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காரு. ஸோ முடியலப்போ மனுஷனால் ட்ரை பண்ணுறாரு. அதனால் வந்து இன்னும் ஒரு 10 இயர்லாம் இருக்க முடியாது. அதனால் வந்து அவர் கமலா ஹாரிஸ் வந்து என்டோஸ் பண்ணிட்டார். வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க கமலா ஹாரிஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்த பிரசிடெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படி சொல்லி ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஆஸ் அ டெமோக்ராட்டிக் அப்ளிகண்ட்டாக. ஸோ இது வந்து பார்ப்போம் என்ன எப்படி போகுது இந்த எலெக்ஷனில். அதுக்கப்புறம் துபாய் பிரின்சஸ் ஷேக் பஹ்ரா டிவோர்ஸ் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து அவங்க போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு. இஸ்லாமிய முறைப்படி தலக் 3 முறை சொல்லி வந்து டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டைலில் வந்து 3 முறை ஐ டிவோர்ஸ் யூ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணி அவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாங்க. அது வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பங்களாதேஷில் இப்போ நடக்கிற ஒரு கலவரம். அதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து அரசாங்கத்தின் 30% கோட்டா சிஸ்டம் ஃபார் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் பங்களாதேஷ் பாப்புலேஷனில் வந்து 0.2% தான். அவங்களுக்கு வந்து 30% வந்து கோட்டா சிஸ்டமில் வந்து ஜாப் அலோகேட் பண்ணுறது மற்ற மக்கள் 97%. 98% நிறைய மக்கள் மற்ற கோட்டாலாம் ரிலேகேட் பண்ண பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி எல்லாம் கோட்டை ரிலேகேட் பண்ணி பார்த்தா நார்மல் மனுஷங்க வந்து 97% அவங்க வந்து ரிமைனிங் இருக்க 45% ஆஃப் ஜாப் ஒர்க்கிங்ஸ் தான் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பங்களாதேஷில் இருக்கிறது வந்து ஒரு 100 பேருக்கு வந்து ஒரு ஜாப்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 பேருக்கான ஜாப் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கே போயிடுது. மீதி வந்து சில வந்து அதர் கோட்டா சிஸ்டமில் இருக்க மக்களுக்காக வந்து போகுது. ஸோ பொதுமக்களுக்கு வந்து ஒன்லி 46% அந்த மொத்தம் வந்து இருக்குது. அதனால் வந்து பெரிய கலவரம் வந்து ஏற்பட்டது. 2018 வந்து இதை வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுதான் இப்போ திருப்பி வந்து கவர்மெண்ட் எடுத்தது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இப்போ பெரிய ரியாட்டாக போயிட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட் எப்படி அது மாற்றுறாங்கன்னா 2 குரூப்புக்கான சண்டை, கவர்மெண்ட் கிட்ட சண்டை இல்லை அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட் ரொம்ப முன்னேற்றம் நோக்கி செல்லும் இந்த நாடு வந்து இப்போ கஷ்டத்தை வந்து கால்றது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு துயரமான சம்பவம் நேபாள் பிளேன் கிராஷ். டேக் ஆஃப் பண்ணும்போதே வந்து கிராஷ் ஆகிருக்கு.
இருந்த ஃப்ளைட்டில் இருந்த 18 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு பொறுத்த வந்து 19 பேரில் 18 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து பிழைச்சார். அது பார்த்தீங்கன்னா பைலட். அவர் வந்து ஏதோ லக்கிலி வந்து பிழைச்சிட்டார். ரொம்ப கஷ்டமானது தான் இது. கடந்த ஒரு 2 வருடங்களில் இது 7வது ஆக்சிடென்ட், பிளேன் கிராஷ் நேபாளில். அரசாங்கம் வந்து நிறைய நடவடிக்கை ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் இப்போ வரப்போகுது இப்போ பேசின இந்த செய்தி சுருக்கம் வந்து ஒரு விரிவாக ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு நியூஸ் கிளிப் மாதிரி பார்ப்போம். ஓகே, see you then. Take care. வணக்கம். கடந்த 2 வாரங்களில் உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தமிழில் பார்க்கலாம். முதலில் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சன்ட் திருமணம் 2024 ஜூலை 12 அன்று மும்பையின் பாண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஜியோ உலக கூற்றங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மிகுந்த கோலாகலமாக நடந்தது. ஜூன் 29, 2024 அன்று ஆண்டிலியாவில் ஒரு தனிப்பட்ட பூஜை விழாவுடன் தொடங்கி ஹல்தி, சங்கீதம் மற்றும் டன்சியா போன்ற பல முன்னோட்ட விழாக்கள் கொண்டாடப்பட்டது. இந்த திருமணத்தில் முன்னாள் அமெரிக்க வெளியுறவு தலைவர் ஹிலாரி கிளின்டன் மற்றும் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட உலகம் முழுவதிலும் இருந்து பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். பாலிவுட் நட்சத்திரங்கள் சல்மான் கான், ஷாருக் கான், ஆமீர் கான், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். சங்கீத விழாவில் ஜஸ்டின் பீபர், அடேல், ட்ரேக் மற்றும் லானா டெல்ரே உள்ளிட்ட சர்வதேச கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்திய பாடகர்கள் சோனு நிகம், ஸ்ரேயா கோஷால், சங்கர் மகாதேவன் மற்றும் பலரும் பாடல்களை பாடினர். இந்த பிரம்மாண்ட திருமணத்தை எல்லையில் இருந்து வந்த புகைப்பட கலைஞர்கள் மற்றும் கேமரா நிபுணர்கள் பதிவு செய்து முக்கிய தருணங்களை பதிவு செய்தனர். இந்த திருமணத்தினுடைய குறியீடு பாரம்பரிய இந்திய உடைகளாகும். மேலும் இந்த நிகழ்ச்சி ஆசியாவின் மிகச்சிறந்த குடும்பத்தின் நிலையை பிரதிபலிக்கின்றது. இரண்டாவதாக ஜூலை 17, 2024 அன்று அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பிடன் கோவிட்-19க்கு சோதனை பாசிட்டிவாக முடிவடைந்தார். அவருக்கு லேசான அறிகுறிகள், இருமல் மற்றும் குரல் கருப்பு போன்றவை காணப்படுகின்றன. ஆனால் அவர் குணமாகி வருகிறார். இது அவரது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் தற்காலிகமாக பின்வாங்கும் நிலையை ஏற்படுத்தியது மற்றும் திட்டமிட்ட பேச்சுக்களை ரத்து செய்ய வைத்தது. வெள்ளை இல்லம் அவருக்கு நன்றாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக மற்றும் மருத்துவ குழுவினரால் நெருக்கமாக கண்காணிக்கப்படுவதாக உறுதிப்படுத்தியது கூட. ஜூலை 21, 2024 அன்று அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பிடன் 2024 ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாகவும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஆதரிப்பதாகவும் அறிவித்தார். இது அவரது பரவலான நெருக்கடியை சந்தித்த பிறகு வந்த முடிவாகும். குறிப்பாக அவர் குறைபாடான விவாத நிகழ்ச்சிக்கு பிறகு ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் நிதியாளர்கள் அவரை விலகுமாறு அழுத்தம் கொடுத்தனர். அறிவிப்பில் பிடன் தனது கட்சியின் மற்றும் நாட்டின் நலனுக்காகவே அவர் விலகுவதாகவும் தனது பதவியின் மீதிய காலத்தை நன்கு நிறைவேற்றுதல் முக்கியம் என்றும் தெரிவித்தார். அவரது ஜனாதிபதி பதவியின் போது பொருளாதார மீட்பு, சுகாதார மேம்பாடுகள் மற்றும் பருவநிலை மாற்ற சட்டங்கள் போன்ற பல முக்கிய முன்னேற்றங்களை அடைந்ததாக குறிப்பிட்டார். கமலா ஹாரிஸ் பிடனின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் வேட்பாளராக வெற்றி பெறும் தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். ஜனநாயக கட்சியின் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்படும் என்பதால் இதுவே கட்சியின் இறுதி முடிவு ஆகாது. இந்த வரலாற்று முக்கியமான முடிவு 2024 ஜனாதிபதி தேர்தலை மாற்றி அமைத்துள்ளது மற்றும் ஜனநாயக கட்சியினர் ஹாரிஸை ஆதரித்து குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போராடுவதற்கு உற்சாகமாக உள்ளனர். மூன்றாவதாக துபாய் பிரின்சஸ் ஷைகா மஹ்ரா ஜூலை 17, 2024 அன்று தனது இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் ஷேக் மனா பின் முகமது பின் ரஷித் அல் மாக்தூமுடன் தனது விவாகரத்தை அறிவித்தார். அவரது சரிபார்க்கப்பட்ட கணக்கில் எழுதப்பட்ட பதிவில், அன்புள்ள கணவரே, நீங்கள் மற்றவர்களுடன் மூழ்கி இருப்பதால் நமது விவாகரத்தை இங்கு அறிவிக்கிறேன். நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன், நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன், நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று குறிப்பிட்டார்.
இது இஸ்லாமிய நடைமுறையான முப்பெரும் தலாக் என்பதை குறிப்பதாக தெரிகிறது. இது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் 2021 ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் மற்றும் இருவரும் இணைந்து 2 மாதங்களுக்கு முன்பு தங்கள் முதல் குழந்தையை வரவேற்றனர். இந்த அறிவிப்புக்கு பின் ஷைகா மஹ்ரா தனது இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து கணவரின் அனைத்து புகை படம் டிலீட் செய்துள்ளார். இருபாட்டியிலிருந்தும் அல்லது துபாய் அரசாங்கத்திலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. 4வதாக ஜூலை 2024 பங்களாதேஷில் அரசாங்க வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான போராட்டங்கள் மிகுந்த கலவரங்களை ஏற்படுத்தின. மாணவர்களால் முதன்மையாக நடத்தப்பட்ட இந்த போராட்டங்களில் குறைந்தபட்சம் 38 பேர் உயிரிழந்தனர். 1971 நடந்த போரில் கலந்து கொண்ட முன்னோர்களின் வாரிசுகளுக்கு 30% அரசு வேலைகளை ஒதுக்கீடு செய்யும் கொள்கையை அவர்கள் வேறுபாடாக கண்டனர். 160 பல்சோர்ஸ் 121 பல்சோர்ஸ். போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டிய போது போராளிகள் அரசு ஊடகம் BTVயின் தலைமையகத்தை கட்டுப்படுத்தி தீ வைத்தனர். இதற்கு பதிலளிக்கையாக இன்டர்நெட் மொபைல் சேவைகளை பங்களாதேஷ் அரசு நிறுத்தி வைத்தது. 2018 வேலை ஒதுக்கீட்டுகளை ரத்து செய்யும் தீர்மானத்தை உயர் நீதிமன்றம் மீண்டும் திரும்ப பெறமையால் இந்த போராட்டங்கள் தொடங்கின. உச்ச நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தாலும் நிலைமை மேலும் மோசமடைந்தது. போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் தூண்டியதாக அரசாங்கம் மேலும் போராளிகள் மீது போலீசார் அதிகப்படியான வலியை பயன்படுத்தியதற்கு மனித உரிமைகள் அமைப்புகள் கடுமையாக விமர்சனங்கள் செய்தனர். இறுதியாக 2024 ஜூலை 24 அன்று நேபாளத்தின் காட்மாண்டு நகரில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் CRJ-200 விமானம் புறப்படும் சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர் மற்றும் விமானத்தின் கேப்டன் மட்டும் உயிர் தப்பினார். விமானம் நிலத்திலிருந்து சில மீட்டர் உயரத்தில் நெறி இழந்து தரையை தாக்கி பின்னர் ஒரு கேண்டெய்னரை தாக்கி தீப்பிடித்தது. இந்த சம்பவம் நேபாள விமான போக்குவரத்து துறையில் பெரிய ஆவேசத்தை உருவாக்கி உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வலியுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 7 விமான விபத்துகள் நடந்துள்ளன. இது நாட்டின் விமான போக்குவரத்து பாதுகாப்பில் தீவிர கவலையை உருவாக்கியுள்ளது. இந்த விபத்துக்கு பிறகு நேபாள அரசாங்கம் தீவிர ஆய்விற்கு உட்பட உள்ளது. மேலும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்கான நீண்ட நாள் ஆவண சட்டங்களை விரைவில் நிறைவேற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. விமான அதிகாரத்தை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. That's it for this episode. This is Professor signing off. See you in next edition of The World This Week.